மரம் நடும் சவாலை ஏற்று மரக்கன்றுகளை நட்டார் த்ரிஷா. இந்தியாவில் திரையுலக பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் தற்போது மரம் நடுவதை சவாலாக விடுத்து வருகின்றனர். சவால்கள் சமூக வலைதளங்களின் மூலமாக உருவாக்கப்படுகின்றன. தெலுங்கானா MP சந்தோஷ்குமார் உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று மரம் நடும் கிரீன் இந்தியா சேலஞ்ச் என்ற ஒன்றை தொடங்கி வைத்தார். இந்த மரம் நடும் சவாலை விஜய், மகேஷ் பாபு, பிரபாஸ், நாகார்ஜுனா, கீர்த்தி சுரேஷ், ராஷ்மிகா மந்தனா போன்றவர்கள் செய்து முடித்து பாராட்டை பெற்றனர். சமீபத்தில் இந்த சவாலை செய்து முடித்த பிரகாஷ் ராஜ், சூர்யா, மோகன்லால், ரக்ஷித் ஷெட்டி மற்றும் நடிகைகள் த்ரிஷா, ரம்யா கிருஷ்ணன் ஆகியோரை இந்த சவாலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கிரீன் இந்தியா சவாலை ஏற்று அந்த புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் நடிகை த்ரிஷா. மேலும் அனைவரும் மரக்கன்றுகள் நட்டு இந்தியாவை பசுமையாக்குவோம் என்று கூறியுள்ளார். நீச்சல் குளத்தில் பிரபல நடிகருடன் ஆட்டம் போட்ட ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா ராஜேஷ் விஜய் சேதுபதி நடிப்பில் கடைசியாக வெளியான கணவர் பெயர் ரணசிங்கம் படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷின் நடிப்பு பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் அனைவரும் இந்த படத்தை பாராட்டி வருகின்றனர். சமீப காலமாக தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் தன்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் பட வாய்ப்புகளுக்காக கவர்ச்சியை தாராளமாக காட்டியுள்ளார். அதிலும் பிரபல நடிகரான ஹரிஷ் கல்யாணுடன் 2011ஆம் ஆண்டு வெளியான சட்டப்படி குற்றம் என்ற படத்தில் நடித்துள்ளார். அந்த படத்தில் இருவரும் நீச்சல் குளத்தில் ஆட்டம் போடுவது போன்று படம் எடுக்கப்பட்டுள்ளது. ஐஸ்வர்யா ராஜேஷ் நீச்சல் உடையில் நடித்துள்ளது பலருக்கும் தெரியாத நிலையில் தற்போது அந்த வீடியோ வெளியாகியுள்ளது. ரசிகர்கள் அதிகம் பார்த்துவிட்டு பகிர்ந்து வருகின்றார்கள். அம்மா வேடத்தில் நடிக்க மாட்டேன் ஜெனிலியா. பாய்ஸ், சந்தோஷ் சுப்ரமணியம், சச்சின், உத்தமபுத்திரன் போன்ற படங்களில் நடித்தவர் ஜெனிலியா. தெலுங்கு, இந்தி படங்களிலும் நடித்துள்ளார். தனது அழகான வசீகரமான நடிப்பில் ரசிகர்களை கவர்ந்தெழுத்தவர். ஜெனிலியாவும் இந்தி நடிகர் ரிதேஷ் தேஷ்முக்கும் காதலித்து 2012ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு ரியான், ராஹில் என்ற 2 மகன்கள் உள்ளனர். திருமணத்திற்கு பின்னர் நடிப்பதை நிறுத்தி கொண்டார் ஜெனிலியா. கடைசியாக அவரது நடிப்பில் வெளியான படம் தேரே நாள் லவ் ஹோ. குழந்தைகள் பெரியவர்களாகிவிட்டார்கள், எனவே தற்போது மீண்டும் நடிக்க வந்திருப்பதாக கூறினார் ஜெனிலியா. ஆனால் அம்மா வேடத்தில் மட்டும் நடிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். காஜல் அகர்வாலை திருமணம் செய்து கொள்ளும் தொழில் அதிபர். காஜல் அகர்வால் தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான நடிகையாக இருந்தாலும் தற்போது அவருக்கு வாய்ப்புகள் இல்லை. காஜல் அகர்வாலை பொறுத்தவரை தற்போது மூத்த நடிகர்களுடன் மட்டுமே ஜோடி போடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். பொதுவாக கதாநாயகிகள் தங்கள் வாய்ப்புகள் குறையும் போது ஏதாவது ஒரு தொழிலதிபரை பார்த்து திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிடுவார்கள். அந்த வகையில் காஜல் அகர்வாலுக்கு திருமணத்திற்கு முடிவு செய்து ரகசிய நிச்சயதார்த்தத்தை முடித்து விட்டாராம். காஜல் அகர்வாலை கௌதம் என்ற தொழிலதிபர் விரைவில் திருமணம் செய்து கொள்ள உள்ளாராம். புத்தம் புது காலை திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியாக உள்ள புத்தம் புது காலை திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. இப்படத்தின் ட்ரெய்லரை இயக்குனர் மணிரத்னமும் இசைப்புயல் AR ரஹமானும் வெளியிட்டுள்ளார்கள். கௌதம் மேனன், சுதா கங்காரா, கார்த்திக் சுப்ராஜ், ராஜீவ் மேனன், சுஹாசினி மணிரத்னம் என தமிழ் சினிமாவின் 5 இயக்குநர்கள் ஒன்று சேர்ந்து இந்த திரைப்படத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த படத்தில் ஜெயராம், காளிதாஸ் ஜெயராம், ஊர்வசி, கல்யாணி பிரியதர்ஷன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். 5 கதைகள் கொண்ட இந்த படம் அக்டோபர் 16ஆம் தேதி அன்று அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியாக உள்ளது. பிக் பாஸ் தர்ஷன் மீது வழக்கு பதிவு. தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் ஆகிய மொழிகளில் 20க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளவர் சனம் ஷெட்டி. இவர் தன்னை காதலித்து திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகர் தர்ஷன் மீது சென்னை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து திருமணம் நிச்சயம் செய்துவிட்டு பின்னர் திருமணம் செய்ய மறுத்ததாகவும் தன்னை மிரட்டியதாகவும் கூறிய சனம் ஷெட்டி தர்ஷன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் தெரிவித்துள்ளார். சனம் ஷெட்டி அளித்த புகாரின் அடிப்படையில் அடையாறு மகளிர் காவல் நிலையத்தில் நடிகர் தர்ஷன் மீது ஆபாசமாக பேசுதல், மிரட்டல், மோசடி, பெண்ணை மானபங்கப்படுத்துதல் என 4 பிரிவுகளில் தர்ஷன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். கார்த்தி வீட்டில் விசேஷம், மகிழ்ச்சியில் குடும்பத்தினர். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் கார்த்தி. இவர் தற்போது சுல்தான் எனும் படத்தில் நடித்து வருகிறார். கார்த்தி 2012ஆம் ஆண்டு ரஞ்சினி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இருவருக்கும் முதல் குழந்தையாக பெண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு உமையால் என்று பெயர் வைத்து மகிழ்ந்தனர். தற்போது கார்த்தியின் மனைவி 2ஆம் முறையாக கர்ப்பம் தரித்துள்ளாராம். எனவே சிவகுமார் குடும்பத்தினர் மகிழ்ச்சியில் உள்ளனர். மூக்குத்தி அம்மன் படம் OTTயில் வெளியாகுமா?
அம்மன் படத்தில் பிரபல நடிகை நயன்தாரா நடித்துள்ள படம் மூக்குத்தி அம்மன். இப்படத்தை ஆர்ஜே பாலாஜியும் என்ஜே சரவணனும் இணைந்து இயக்கியுள்ளார்கள். இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷ் தயாரித்துள்ளார். மே மாதம் வெளிவருவதாக இருந்த இப்படத்தின் வெளியீடு கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மூக்குத்தி அம்மன் படம் தீபாவளி அன்று OTT தளத்தில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஸ்னி ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வெளியாவதோடு விஜய் தொலைக்காட்சியிலும் நேரடியாக வெளியிடவும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். வலிமை படப்பிடிப்பு மீண்டும் தள்ளிப்போகிறது. வலிமை படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த படமாக இருக்கும் என்கிறார்கள் படக்குழுவினர். இதற்காக ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு சேசிங் சண்டை காட்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாராம் வினோத். சமீபத்தில் இதன் படப்பிடிப்புகள் சென்னையில் தொடங்கின. ஏற்கனவே படப்பிடிப்புகள் தள்ளிச் சென்ற நிலையில் தற்போது பாதி கிணறு தாண்டிய நிலையில் உள்ளது வலிமை. தற்போது தல அஜித் படப்பிடிப்பிற்கு வருகிறேன் என்று கூறிய நிலையில் மற்ற நடிகர்கள் படப்பிடிப்பிற்கு வர தயங்குகிறார்களாம். அதற்கு காரணம் கொரோனா தொற்று. அஜித் முதலில் கொரோனா தாக்கம் முடிந்து அதற்கான மாற்று மருந்து கிடைக்கும் வரை படப்பிடிப்பை நடத்த வேண்டாம் என்று கூறியதாக தகவல் வெளியாகியது. இந்நிலையில் அஜித்தே பாதுகாப்பு உபகரணங்களை வைத்து படப்பிடிப்பிற்கு வர முடிவு செய்துள்ள நிலையில் மற்ற நடிகர்கள் பின்வாங்கியது அஜித்துக்கு கொஞ்சம் கவலையாக உள்ளதாம். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேல் வலிமை படப்பிடிப்பு நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பாதி படம் மட்டுமே முடிவடைந்த நிலையில் இன்னும் பாதி படம் அப்படியே தான் இருக்கிறது. பெண்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள் ஆண்ட்ரியா. கடந்த மாதம் 14ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் ஒருவர் 4 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டார். சிகிச்சைக்காக டெல்லி சப்தார் ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அப்பெண் கடந்த செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது. அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு எதிராக நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நிலை ஏற்பட்டால் தவிர பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒழியப் போவதில்லை. ஒரு பெண் தாக்கப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதும் அவளுடைய தவறு அல்ல. இந்தியாவின் தாய்களே, உங்கள் மகன்களை நெறிப்படுத்துங்கள், அவர்களுக்கு பெண்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள் என்று கூறியுள்ளார்.